வணக்கம். என்ன ஒரு டிராஃபி, அப்புறம் ஒரு ஷீல்டு. இது 2ம் எதுக்கு அப்படின்னு தெரியுமா? ஒரு சின்ன மகிழ்ச்சிய கொஞ்சம் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த ஷீல்டு இந்த ஷீல்டு, இந்த டிராஃபி இது என்னுடைய ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிக்காக கொடுக்கப்பட்டது. ரோட்டரி என்ற அமைப்பால. ரோட்டரி இன்டர்நேஷனல் சொல்லிட்டு அமெரிக்காவை தலைமையகமாக வந்து உலகம் ஃபுல்லா பழகக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓன்னு சொல்லுவாங்க. அதுல நான் ஒரு கிளப்ல ஒரு பிரசிடென்டா இருந்தேன். கடந்த வருடம், அதாவது லாஸ்ட் ஜூலை 1 இருந்து வரப்போற ஜூலை 30 வரைக்கும் நான் பிரசிடென்டா இருக்கேன். இதுல என்னுடைய சேவையை பாராட்டி கொடுத்தாங்க. இதுல என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, நம்ம இந்த பிரசிடென்ட்ஷிப்ல இருந்ததுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000க்கு மேற்பட்ட நேரடி பயனாளர்களும், அப்புறம் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் என்னுடைய மூலியமாக பலருடைய கைகள் இணைந்து ஒரு உதவிகள் பல உதவிகள், உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுக்கு உண்டான சுய வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான பயிற்சி, அப்புறம் மெடிக்கல் ஹெல்த் சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து கல்விக்காக சில மேம்படுத்தப்பட்ட கல்வி, அதாவது ஸ்மார்ட் போர்டு, அப்புறம் வந்து இப்ப பாதியில விட்டுட்டவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, சில பல மரங்கள் நடுறது, இப்ப சில கிளப்புகளோட இணைந்து சில நோய் தடுப்புக்கு உண்டான சிகிச்சை முறைகள், ஸ்கிரீனிங், ஐ கேம்ப், டென்டல் கேம்ப், பாராட்டுக்கள், ஊக்குவித்தல், மகிழ்ச்சிப்படுத்துதல், இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இதுல நான் கொஞ்சம் சிறந்து பண்ணன்றதுக்காக எனக்கு பிளாட்டினம் என்ற என்னுடைய கிளப்பை ஒரு பிளாட்டினம் கிளப்பா அங்கீகரிச்சு பிளாட்டினத்துக்கு உண்டான ஒரு டிராஃபி, என்ன ஒரு மிக சிறந்த பிரசிடென்ட் என்று அதை அங்கீகரிச்சு எனக்கு ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கலாம். அதே நேரத்துல ரோட்டில நீங்க நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிறதுனால அரசியலுக்கோ இல்லைன்னா ஐஏஎஸ் கூட படிக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே தோல்வி அடைஞ்சிச்சுன்னா கடைசியில நீங்க ரோட்டில வந்தீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு இடம் தான் ரோட்டரி. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய டைமை கொஞ்சம் கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறு சேமிப்புல இருந்து கொஞ்சம் கொடுக்கணும். கொடுக்கலனாமா பரவாயில்ல, உங்ககிட்ட எது இருக்கோ அதை கொடுங்க. உழைப்பு இருந்தா உழைப்பை கொடுக்கலாம், நேரம் இருந்தா நேரத்தை கொடுக்கலாம், பணம் இருந்தா பணத்தை கொடுக்கலாம். எது இருக்கோ அதை கொடுத்தா மற்றவங்க இல்லாதவங்க இருக்கவங்கிட்ட கொடுத்து ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய ஒரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும். ஸோ இந்த மகிழ்ச்சியை உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும். நீங்களும் இதுல இணையணுன்றதுதான் இந்த சுய விளம்பரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களும் வாங்க, கை கொடுங்க, 4 பேருக்கு நல்லது செய்வோம். எதை நினைப்பாயோ அதுவாக மாறுவாய், எதை கொடுத்தாயோ அதுவே உனக்கு திருப்பி கிடைக்கும். இதுதான் கர்மாவோட பேசிக் ஃபார்முலா. இதுல நீங்களும் இணைஞ்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம். வாழ்த்துவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணதுனால 4 குடும்பத்துக்கும் நல்லது பண்றோம்னு நினைச்சுங்களேன். நன்றி, வணக்கம்.